அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 4 வயது குழந்தைக்கு கல்வி நிதிய எப்படி தொடங்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 4 வயது குழந்தைக்கு இப்பொழுதே கல்வி நிதிய திட்டமிடுவது ஒரு மிக சிறந்த முடிவாகும். உயர்கல்விக்கு இன்னும் 14 ஆண்டுகள், அதாவது 18 வயது வரை அவகாசம் இருப்பதால், கூட்டு வட்டியும் முழு பலனையும் நீங்கள் பெற முடியும். இதை எப்படி தொடங்கணும்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல தற்போதைய கல்வி செலவுகளை கணக்கிட்டு, எதிர்கால பணவீக்கத்தை கணக்கில் கொள்ள வேண்டும். இன்று ஒரு படிப்பிற்கு 10,00,000 செலவாகிறது என்றால், 14 ஆண்டுகள் கழித்து பணவீக்கத்தால் அது தோராயமாக 22லேருந்து 25,00,000 கூட உயரக்கூடும். எனவே ஒரு பெரிய தொகை இலக்காக கொண்டு முதலீட்டை தொடங்க வேண்டும். நீண்ட கால நோக்கில் நல்ல லாபம் தரக்கூடிய பாதுகாப்பில் சில முக்கிய திட்டம்லாம் இருக்குது. அதில் ஒன்று தான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோட எஸ்ஐபி. அதிக லாபம் மற்றும் நீண்ட கால இலக்கு உள்ளவர்கள் மட்டும் இதை தொடங்கலாம். மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை, உதாரணமாக 3,000லேருந்து 5,000 வரை பங்குகளுடன் தொடர்புடைய மியூச்சுவல் ஃபண்டுகளை முதலீடு செய்யலாம். 14 ஆண்டுகளில் இது தோராயமாக 12லேருந்து 15% வருடாந்திர லாபத்தை வழங்க வாய்ப்புள்ளது. நீண்ட காலத்துக்கு பணவீக்கத்தை வெல்ல இது ஒரு சிறந்த வழி. அடுத்து பிபிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட். 100% பாதுகாப்பான ஆபத்தில்லாத முதலீட்டை விரும்புபவர்கள் இதை பண்ணலாம். குழந்தையின் பெயரில் ஒரு பிபிஎஃப் கணக்கை தொடங்கலாம். இதன் முதிர்வு காலம் 15 ஆண்டுகள் ஆகும். இது உங்கள் குழந்தையின் கல்லூரி நுழைவு வயதிற்கு சரியாக பொருந்தும். இதற்கு அரசாங்க உத்தரவாதம் உண்டு. மேலும் இதில் ஈட்டும் வட்டிக்கும் முதிர்வு தொகைக்கும் முற்றிலும் வரி விலக்கு உண்டு. அடுத்து குழந்தைக்கான பிரத்யேக தீர்வு என்னென்னா பல மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனங்கள் குழந்தைக்காக பிரத்யேக சேமிப்பு திட்டங்கள் வழங்குகின்றன. இதில் 5 ஆண்டுகள் அல்லது குழந்தை மைனர் பருவம் அடையும் வரை லாக்இன் பீரியட், அதாவது பணத்தை எடுக்க முடியாது என்பதால் சேமிப்பு இடையில் தடைப்படாமல் இருக்கும். எப்படி தொடங்குறதுன்னா, ஒரே அடியாக பெரிய தொகையை முதலீடு செய்யாமல் மாதந்தோறும் குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்து வழக்கத்தை உருவாக்குங்கள். அப்புறம் ஆண்டுதோறும் முதலீடை அதிகரிங்க. உங்கள் வருமானம் உயரும் போது ஆண்டுக்கு 5% இல்லாட்டி 10% முதலீடை அதிகரிங்க. இது உங்கள் இலக்கை விரைவாக அடைய உதவும். குடும்பத்தின் வருமானம் ஈட்டும் நபரின் பெயரில் போதிய அளவு ஆயுள் காப்பீடு இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இது எதிர்பாராத சூழ்நிலையில் குழந்தையின் கல்வி தடைப்படாமல் இருக்க உதவும். பாதுகாப்பான மற்றும் அதிக லாபம் தரும் திட்டங்களில், உதாரணமாக மியூச்சுவல் ஃபண்டில் 60%ம் 40% பிபிஎஃப்பை கலந்து முதலீடு செய்வது உங்கள் இலக்கை எளிதாக அடைய முடிவு பண்ணும். நன்றி.